சினிமா பார்க்கலாமா வாலிப கூட்டத்தில், லவ் பண்ணலாமா? அது என்னன்னே தெரியல. எந்த வாலிப கூட்டத்தில் லவ் பண்ணணும்னு எங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும். 1 day கேம்ப் எல்லாம் வச்சாங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் செஷன், அதுல கண்டிப்பா வாலிபர் கேட்பாங்க லவ் பண்ணலாமா. இப்பெல்லாம் வாலிபர்கள் லவ் பண்ணலாமான்லாம் கேட்கறது இல்லை. இப்போ எப்படி கொஸ்டின் கேட்குறான், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், இன்னொரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, 2 பேரையும் லவ் பண்ணலாமான்னு தான் கேட்குறான். அதாவது அவன் கேள்வி கேட்கல, என் வழியாக தகவல் சொல்லிட்டு இருக்கான் அங்க இருக்க யாரோ ஒரு பொண்ணுக்கு. இப்ப அப்படிதான் இருக்காங்க. லவ் பண்ணலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா. இப்ப நம்ம பாக்குறோம், நான் இப்ப வர வழியில பார்த்தா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் அந்த பொண்ணு கிட்ட நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன், ஏன் பிரின்சி நீ ஒரு ஊழியக்காரி தானே, இறங்கி போய் சொல்ல வேண்டியதானே, ஸ்மோக்கிங் இஸ் ராங்னு சொல்ல வேண்டியதானே. நான் யோசிச்சு பார்த்தேன். இப்ப மட்டும் நான் அப்படியே யோசிச்சுட்டே வரேன், இப்ப மட்டும் நம்ம அப்படி போய் சொன்னா அது ஒரு கிறிஸ்தவ பிள்ளையான்னு தான் கேட்கும். பைபிள்ல எங்க ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. சரி, பைபிள்ல எங்க சண்டே ஆனா பிரியாணி சாப்பிடணும்னு எழுதியிருக்கு. அப்படி கேட்கறாங்க. இப்ப எது கேட்டாலும் பைபிள் அப்படி இருக்கா, பைபிள் எப்படி இருக்கா அப்படின்னு யூத்ஸ் கேட்கறாங்கல்ல. ஃபிட் ஆகணும்னு நினைச்சா சோறு கார்போஹைட்ரேட்டா எப்படி தெரியுதோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலி நான் ஃபிட் ஆகணும்னு நினைச்சா அந்த பொருளுடைய மூளை கூறுகள் உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அக்கா புரிஞ்சிச்சுக்கான்னு சொல்றோம், கையாசுங்க. எப்படி வேணாலும் இருக்கலான்றவங்க பரோட்டா சால்னா கலக்கின்னு அடிக்க வேண்டியதுதான். இப்படி தாண்டா வாழணும்னு நினைக்கிறவன் அதை எப்படி பாக்குறான், ஜங்க். ஏன்னா அதுக்குள்ள கார்போஹைட்ரேட்னு சோறு மேல எழுதல. கார்போஹைட்ரேட் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், ஃபைபர்ன்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆனா ஒருத்தன் ஃபிட் ஆகணும்னு நினைச்சா கண்ணுக்கு தெரியாதது அவனுக்கு தெரியுது. Who told them that's a carbohydrate? Knowledge. நான் சொல்றேன், knowledge is the key. லைட் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டம். அந்த நாலேஜ் எனக்கு கொடுத்துச்சு, இது தப்பு இது சரி, எல்லாமே பைபிள் தான் எனக்கு கொடுத்துச்சு. இந்த லைட்ல நான் சினிமான்ற ஒன்ன பார்க்கும்போது வெளியில பார்த்தா அது என்னக்கா, அது தேசபக்தி படம் தான்க்கா, அந்த படத்துல நேஷனுக்காக அந்த ஹீரோ சாதிக்கிறாருக்கா அப்படின்னா கூட அந்த 2.5 மணி நேரம் என் லைஃப்ல வேஸ்ட் தானே. கர்த்தர் கற்றுக் கொடுப்பார்.